வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஐசோ. தினமும் கதை கேட்க நம்ம தமிழ் கதைகள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மரம் மற்றும் இரண்டு நண்பர்கள். ஒரு ஊரில் ரவி மற்றும் குமார் என்ற இரண்டு சிறுவர்கள் இருந்தனர். அவர்கள் மிகுந்த நெருக்கமான நண்பர்கள். இருவரும் பள்ளிக்கு செல்வது முதல் விளையாடுவது வரை எப்போதும் சேர்ந்து இருந்தனர். ஒரு நாள் அவர்கள் காடு வழியாக பயணம் செய்ய தீர்மானித்தனர். அதற்கு முன் அவர்களது பெற்றோர்கள் காடு மிகவும் ஆபத்தானது என்று எச்சரித்திருந்தனர். ஆனால் அவர்கள் எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் விளையாடுவதற்காகவே காடு செல்ல முடிவு செய்தனர். அவர்கள் காடுக்குள் நுழைந்ததும் பசுமையான மரங்களையும் அழகான பறவைகளையும் அருவிகளையும் கண்டு மெய்மறந்து சென்று கொண்டிருந்தனர். காடு மெல்ல கருங்காற்றாக மாறியது. வழியில் செல்லும்போது ஒரு பெரிய கரடி திடீரென்று எதிரில் தோன்றியது. இருவரும் பயந்து போனார்கள். ரவி உடனடியாக ஒரு பெரிய மரத்தை பார்த்து அதற்கு கூடிய அளவிற்கு ஏறிவிட்டான். ஆனால் குமார் ஏறத் தெரியாததால் தரையில் தானாகவே நின்று கொண்டிருந்தான். அவனது நம்பிக்கையான நண்பர் ஏற்கனவே மரத்தின் மேலே இருந்தான். கரடி நெருங்கி வந்தது. குமார் பயத்தில் பரவசமான நிலைக்கு சென்றான். கரடி நெருங்கி வந்ததும் அவன் ஒரு யோசனை செய்தான். அவன் அசைவின்றி மூச்சு துடைந்து பிணமாக கிடக்கத் தொடங்கினான். ஏனெனில் கரடிகள் பிணத்தை தின்னுவதில்லை என்று அவனுக்கு முன்பே தெரிந்தது. கரடி அவனருகே வந்து அவன் முகத்தை வாசித்து விட்டு பின்னர் அங்கிருந்து செல்கிறது. கரடி போகும் வரை குமார் அசையாமல் இருந்தான். கரடி சென்றதும் மரத்தில் இருந்த ரவி இறங்கி, "கரடி உன்னிடம் என்ன சொன்னது?" என்று கேட்க அவனை சிரித்தவண்ணம் கேள்வி கேட்டான். குமார் மெதுவாக ஆனால் சிந்திக்கும்படி பதில் அளித்தான். "கரடி என்னிடம் சொன்னது, உண்மையான நண்பர் ஆபத்தில் உள்ளபோது எப்போதும் தன்னையே பாதுகாத்துக் கொள்வார் என்பதை கவனமாக இருப்பதற்கு." இந்தச் சொல்லின் மூலம் குமாருக்கு உண்மையான நண்பர் யார் என்பதை உணர்ந்தார். உண்மையான நண்பர் ஒருவரின் வாழ்க்கையில் நெருக்கடிகள் வரும் போது அவரை விட்டு போகாமல் கடைசி வரை துணை நிற்பவராக இருக்க வேண்டும்.